ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். சென்னை ஈசிஆர்ல நெம்மேலி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் முதல்வர் விஜய் அங்க போறாரு, பிளான்ட் ஆய்வு பண்றாரு. அப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுக்கிறாரு, கடல்ல இருந்து வந்த தண்ணியை அப்படியே குடிக்கிறார். கேமராக்கள் எல்லாமே பிளாஷ் அடிக்குது. நல்ல படம், நல்ல ஹெட்லைன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அதே ஈசிஆர் சாலையில அதே பிளான்ட் வாசல்ல ஒரு கல்லு காணாம போயிருக்கு, ஒரு கல்வெட்டு காணாம போயிருக்கு. முன்னாள் திமுக அமைச்சர் அன்பரசன் அவர்கள் கேள்வி கேட்கிறார். 2024 பிப்ரவரி ஸ்டாலின் அவர்கள் வச்ச அடிக்கல் கல்வெட்டு எங்க? மறைச்சிட்டீங்களா, எடுத்துட்டீங்களா, உடைச்சு போட்டீங்களா, திராவிட மாடல் அடையாளத்தை அழிக்கிறீங்களா அப்படின்னு திமுக குற்றம் சாட்டுது. அதிகாரிங்க என்ன சொல்றாங்க? கல்வெட்டு சாலையோரம் இருந்ததால டிராபிக் வைப்ரேஷன்ல டேமேஜ் ஆச்சு, மெயின்டெனன்ஸ்க்காக தற்காலிகமாக எடுத்தோம் அப்படின்னு அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கறாங்க. யார் சொல்றது உண்மை? அது விசாரணையில தெரியட்டும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது அந்த கல்வெட்டு பற்றி கிடையாது. அந்த கல்வெட்டுக்கு அடியில் இருக்கிற கேள்வி பற்றி. ஒரே ஒரு கேள்வி, நம்ம தண்ணி அது அரசியல் விளம்பரமா இல்ல நாட்டின் ஆயுதமா? நாம பேசக்கூடிய இந்த தண்ணீர் ஒரு நாட்டின் ஆயுதமா இல்ல ஒரு அரசியல் விளம்பரமா? இந்த கேள்விக்கு விடை தேடி நாம இன்னைக்கு சென்னையிலிருந்து டோக்கியோவுக்கு போவோம், டோக்கியோவிலிருந்து டெலவீவ் போவோம், டெலவீவ்ல இருந்து பெர்ஷியன் கல்ஃபுக்கு போவோம். கடைசியில திரும்பி அதே ஈசிஆர் சாலையில வந்து நிற்போம். அப்போ இந்த கல்வெட்டு சண்டை எவ்வளவு சின்ன விஷயம்னு உங்களுக்கே புரியும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வீட்டு குழாயில வர தண்ணிக்கு மிகப்பெரிய ஒரு விலை இருக்கு. ஏரி தண்ணி, குளம் தண்ணி, குவாரி தண்ணி, இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கிற மெட்ரோ வாட்டருக்கு ஆகிற செலவு 1 கிலோ லிட்டருக்கு ரஃப்லி 15 ரூபாய்க்குள்ள அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே 1 கிலோ லிட்டர் கடல் தண்ணிய குடிக்கிற தண்ணியா மாத்த நெம்மேலியில 36 ரூபாய் ஆகுது. மீஞ்சூர் பிளான்ட்ல இருந்து மெட்ரோ வாட்டர் தண்ணி வாங்குற விலை 48 ரூபாய் 66 காசு. இண்டஸ்ட்ரிக்கு 60 ரூபாய். இப்ப கணக்கு பாருங்க. மீஞ்சூர் 100 எம்எல்டி, நெம்மேலி 100 எம்எல்டி. இந்த ரெண்டு பிளான்ட்டை ஓட்ட மட்டும் தினமும் சுமார் 1.25 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகுது. இந்த ரெண்டு பிளான்ட்டையும் டெய்லி ஓட்டுறதுக்கு மட்டுமே 1.25 கோடி ரூபாய்க்கு மேல செலவு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய். இது எதுக்கு? சென்னையுடைய மொத்த தேவையில 1/4 பங்கு தண்ணியை கொடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. ஏரியில பாதி விலைக்கும் குறைவா தண்ணி கிடைக்குது, கடல்ல 3 மடங்கு 4 மடங்கு விலையில தண்ணி வருது. அப்புறம் ஏன் நாம இன்னும் பெருசு பெருசா கடல் நீர் பிளான்ட் கட்டிட்டே இருக்கோம்? அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை சென்னையை விட்டு டோக்கியோவுக்கு போகுது. பேரூர், திருப்போரூர் பக்கத்துல ஈசிஆர்லயே அங்க இப்ப தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீர் சுத்திகரிப்பு பிளான்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. 400 எம்எல்டி. அந்த பிளான்ட்டுக்கான செலவு மட்டுமே 4276 கோடி. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லாம் சேர்த்தா மொத்த ப்ராஜெக்ட் 6078 கோடி. 1300 கிலோமீட்டர் பைப்லைன், 22,67,000 பேருக்கு தண்ணி கிடைக்கும். டிசம்பர் 2026க்குள்ளாடி இந்த பிளான்ட் ரெடி ஆகணும். இந்த பணம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஜப்பான், JICA, ஜிகா அப்படிங்கிற ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி 2025 மார்ச்ல ஒரு லோன் அக்ரிமெண்ட் போட்டுச்சு 3065 கோடி ரூபாய்க்கு. இப்ப யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான் ஏன் சென்னை தண்ணிக்கு 3000 கோடி ரூபாய் கொடுக்குது? தர்மத்துக்கா? சும்மா ஆஃபரா? இல்ல. இந்த ஜிகாவுடைய அபிஷியல் பிரஸ் ரிலீஸ்லயே அவங்க எழுதி இருக்காங்க, சென்னை ரீஜன்ல 360க்கும் மேற்பட்ட ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இயங்குது. சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங். சென்னைக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? 360க்கும் அதிகமான ஃபேக்டரிஸ் அப்படியே நிற்கும். ஃபேக்டரிஸ் நின்னா ஜப்பானுடைய குளோபல் சப்ளை செயின் நிற்கும். அவ்வளவுதான். அதனால ஜப்பான் பார்க்கிற பார்வையில நெம்மேலியும் பேரூரும் வெறும் குடிநீர் திட்டம் கிடையாது, அது அவங்க முதலீட்டை காக்கிற ஒரு கோட்டை. தண்ணி அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். நாம இங்க கல்வெட்டுல யாரு பேரு இருக்கணும்னு சண்டை போடுறோம். டோக்கியோல உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் இதே இந்த பிளான்ட்டை உலக பொருளாதார மேப்ல மிகப்பெரிய ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கிறான். வித்தியாசம் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, தண்ணி எப்படி மிகப்பெரிய ஆயுதமாக மாறுது அப்படின்னு இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு போரை நீங்க பாருங்க. பிப்ரவரி 28, 2026 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிச்சது. ஈரான் பதிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடிச்சு. உலகம் முழுக்க எல்லாரும் பேசினது எதை பற்றி? எண்ணெய் விலையை பற்றி, ஆயில் பிரைஸ். ஆனா கல்ஃப் நாடுகளில் உள்ள மக்கள் பயந்தது ஆயிலுக்காக கிடையாது, எண்ணெய்க்காக கிடையாது, தண்ணிக்காக. ஏன்னா
அந்த நாடுகளுடைய உண்மையை நீங்களே கேளுங்க. கத்தார்ல குடிக்கிற தண்ணியில கிட்டத்தட்ட 99% கடல்ல இருந்து வருது. குவைத், பஹ்ரைன் சுமார் 90% வாட்டர் கடல்ல இருந்து வருது. ஓமன்ல ஆல்மோஸ்ட் 95% தண்ணி கடல்ல இருந்து வருது. சவுதி அரேபியா சுமார் 70%. துபாய், அபுதாபி, தோஹா மாதிரி பெரிய நகரங்கள் கிட்டத்தட்ட முழுசாக கடல் தண்ணியில தான் ஓடுது. கடல் தண்ணி நின்னா அந்த நகரங்களின் வாழ்க்கையே நிற்கும். போர் ஆரம்பிச்ச ஒரு சில நாட்கள்ல என்ன ஆச்சு தெரியுமா? மார்ச் 7 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருக்கக்கூடிய இந்த குவாசம் தீவுல ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் உலகம் முழுவதுமாக அறிவிச்சார். 30 கிராமங்களுக்கு தண்ணி கிடையாது. ஈரான்ல 30 கிராமங்களுக்கு தண்ணி பாதிப்பு. அடுத்த நாளே பஹ்ரைன் சொல்லுச்சு, எங்க டீசாலினேஷன் சென்டர் மேல ட்ரோனால் தாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு. யுஏஇல ஃபுஜைரா பவர் அண்ட் வாட்டர் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்து, டேமேஜ். குவைத்துல தோஹா வெஸ்ட் வாட்டர் ஸ்டேஷன் பக்கத்துல டேமேஜ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிசைல் எங்க போய் விழுந்தது? ஆர்மி பேஸ்ல இல்ல, வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட் பக்கத்துல. அடையாளமாக உங்க மொத்த வாட்டர் சப்ளையுமே எங்களால தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக வாட்டர் பிளான்ட் பக்கத்துல தாக்குதல்கள் செய்யப்பட்டது. இது புதுசு கிடையாது. 1991 கல்ஃப் வார்ல ஈராக் படைகள் குவைத்தை விட்டு போகும்போது என்ன பண்ணிட்டு போனாங்க தெரியுமா? குவைத் நாட்டுடைய டோட்டல் டீசாலினேஷன் கெப்பாசிட்டியை நாசம் பண்ணிட்டு போறாங்க. 35 வருடங்களுக்கு முன்னாடியே தண்ணி ஒரு வார் டார்கெட், வாட்டர் ஒரு வார் டார்கெட். அப்போ இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? இங்கதான் ஒரு நாடு மொத்த உலகத்துக்கே பாடம் நடத்துது. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல்ல பாதிக்க மேல நாடு பாலைவனம். மழை வருஷத்துல ஒரு பக்கம் மட்டும் பெய்யும், ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும்தான் பெய்யும். 1990களில் இஸ்ரேல்ல விவசாயத்துக்கு தண்ணியே கிடையாது. ஏன்? குடிக்கிறதுக்கே கஷ்டம். இஸ்ரேல் முழுவதுமாக விவசாயம் காயுது. சீ ஆஃப் கேலிலி வத்திக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. தண்ணிய அரசியல் விஷயமா பாக்குறத அப்பதான் நிறுத்தினாங்க. தண்ணிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டியா அறிவிச்சாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்க வீட்டு குழாயில வர்ற தண்ணியில பாதிக்கும் மேல், ஒரு சில கணக்குப்படி பார்த்தா 50% இல்ல, ஆல்மோஸ்ட் 50 to 60% வாட்டர் எங்க இருந்து வருது தெரியுமா? மெடிட்டரேனியன் கடல்ல இருந்து வருது. டெலவிவ் பக்கத்துல இருக்கக்கூடிய சாரக் பிளான்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டீசாலினேஷன் பிளான்ட்ஸ்ல ஒண்ணு. அந்த ஒரே ஒரு பிளான்ட் இஸ்ரேல் முழுக்க குடிக்கிற தண்ணியில 20% மக்களுக்கு கொடுக்குது. அந்த பிளான்ட்ல இருந்து வந்த கழிவு நீர்ல 86% வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி யாருக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க இஸ்ரேல்ல. உலகத்துல இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிற ஸ்பெயின் ரீசைக்கிள் பண்ற வாட்டரின் அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 19%. 86% எங்க இருக்கு? 19% எங்க இருக்கு? இன்னொரு மிக முக்கியமான டேட்டா பாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சோரக் வாட்டர் பிளான்ட், அந்த வாட்டர் பிளான்ட்ல 1000 லிட்டர் குடிநீர் தயாரிக்க ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 58 அமெரிக்கன் சென்ட்ஸ். $1 கூட கிடையாது. நம்ம நாட்டு பணத்துக்கு வெறும் 50 ரூபாய்க்குள்ள. நாம மீஞ்சூர்ல வாங்குறதும் கிட்டத்தட்ட அதே 48 ரூபாய் தான். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த நாட்டுடைய உயிர் நாடி அது. அதை சுத்தி முழு சிஸ்டமுமே கட்டியிருக்காங்க. நமக்கு அது கல்வெட்டு போட்டு போட்டோ எடுக்கிற இடமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான ட்விஸ்ட். நீங்க நினைப்பீங்க இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு, சென்னை எங்கேயோ இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெம்மேலி பிளான்ட், எந்த பிளான்ட் வாசல்ல இப்ப கல்வெட்டு சண்டை நடக்குதோ, எந்த பிளான்ட்ல நேத்து முதல்வர் தண்ணி குடிச்சாரோ, அந்த முதல் பிளான்ட கட்டினது யாரு தெரியுமா? வாடெக் வபாக். நம்ம சென்னையில ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இந்திய நிறுவனம். கூட பார்ட்னர்ஸாக ஐடிஇ டெக்னாலஜிஸ். அது யாரு தெரியுமா? ஒரு இஸ்ரேல் நிறுவனம். அதே இஸ்ரேல் தொழில்நுட்பம். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்வெட்டு யார் பேருன்னு நாம அடிச்சுக்கிறோம். ஆனா அந்த கல்லுக்கு பின்னால இருக்க டெக்னாலஜி இஸ்ரேல் நாட்டிலிருந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. அதை கட்டினது ஒரு சென்னை கம்பெனி. பணம் போடுறது ஜப்பான். உலகம் நம்ம பிளான்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டா பார்க்குது. நாம மட்டும் அதை ஒரு விளம்பர பலகையாக பார்க்கிறோம். இதுல ஒரு பெருமையான விஷயமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லாம போனா
மிகப்பெரிய தப்பு. அந்த விஏ டெக் வபாப் கம்பெனி இருக்கே, அது நம்ம சென்னை கம்பெனி. இன்னைக்கு உலகம் முழுக்க டீசாலினேஷன் பிளான்ஸ் கட்டுற ஒரு குளோபல் பிளேயர். இப்ப பேரூர்ல தென்கிழக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய பிளான்ட்டை கட்டிட்டு இருக்கிறதும் இந்த வபாக் கம்பெனி தான். மெட்டிட்டோ கூட ஜாயிண்ட் வெஞ்சர்ல செய்யறாங்க. மெட்டிட்டோ அப்படின்னு இன்னொரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி கூட சேர்ந்து ஒரு கூட்டு பணியில செய்யறாங்க. அதாவது இஸ்ரேல் கத்துக்கிட்ட அதே விளையாட்டுல இந்திய கம்பெனி இன்னைக்கு உலக அரங்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மொத்த உலகத்துக்கு டீசாலினேஷன்ல லீடிங் கம்பெனியாக மாறிக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு, திறமை நம்ம கையில இருக்கு. தமிழர்களிடம் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. அப்படி இல்லாததுன்னு ரொம்பவும் ஆணித்தரமாக சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், தண்ணிய ஒரு நாட்டின் ஆயுதமாக பார்க்கிற பார்வை. அந்த ஒரு பார்வை மட்டும்தான் நம்ம கிட்ட இல்லை. அது அடுத்தது எப்ப நடக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஹைபோதீசிஸை நான் சொல்றேன். இந்த பேரூர் டிசம்பர் 2026 இந்த பிளான்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா சென்னையின் கடல் தண்ணி கெப்பாசிட்டி 750 MLD தாண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் இந்த பிளான்ஸை ஓட்ட மட்டுமே 1000 கோடி ரூபாய் அளவுல செலவாகக்கூடிய நிலைமை வரலாம். நல்ல மழை பெஞ்சு ஏரியெல்லாம் நிரம்பி வழியிற நேரங்கள்ல இந்த விலை உயர்ந்த கடல் தண்ணியா அல்ல மலிவான ஏரி தண்ணியா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு அரசுக்குமே வரும். அந்த நேரத்துல கல்வெட்டு அரசியல் பண்ற அரசு பிளான்ட்டை குறை சொல்லும், ஸ்ட்ராட்டஜி பார்க்குற அரசு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ், நான் நேர்மையாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம அரசு கிட்ட, முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட நாம சொல்ல வேண்டிய ஒரு நேர்மையான ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் தண்ணி குடிச்சு குவாலிட்டி பார்த்தது ரொம்ப மகத்தான ஒரு விஷயம், நல்ல விஷயம்தான். நேரடி ஆட்சி ஒரு அடையாளம் தான். ஆனா நம்ம தாவேக்கா இளைஞர்களும் சரி, நீங்க எல்லாருமே யோசிக்க வேண்டியது, இந்த ஆட்சி ஒரு போட்டோவோடு அல்லது ஒரு வீடியோவோடு நின்றுடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் 3 விஷயங்களை முன் வைக்கிறேன். ஒன்று, சென்னை தண்ணியோட முழு கணக்க மக்கள் முன்னாடி வைங்க. ஒவ்வொரு சோர்ஸ்ல இருந்து 1 கிலோ லிட்டருக்கு எவ்வளவு செலவு, ஒயிட் பேப்பர் மாதிரி 3 மாசத்துக்கு அல்லது 6 மாசத்துக்கு ஒரு முறை வெளியிடுங்க. டாஸ்மாக் கணக்கு வெளியிட்ட அதே டிரான்ஸ்பரன்சி தண்ணிலையும் காட்டுங்க. 2, இஸ்ரேல் மாதிரி ஒரு லாங் டேர்ம் வாட்டர் செக்யூரிட்டி பாலிசி கொண்டு வாங்க. கடல் தண்ணி எப்போ, ஏரி தண்ணி எப்போ, ரீசைக்கிள் எவ்வளவு, அரசு மாறினாலும் மாறாத ஒரு தேசிய கொள்கையாக தமிழ்நாட்டில் இருக்கணும். நம்ம இந்த சென்னையை சுற்றி தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம சென்னையை சுற்றி 4000க்கும் அதிகமான நீர்நிலைகள் இருக்கு. யார் இதை பற்றி பேசுறது? அந்த ஏரிகளை, அந்த நீர்நிலைகளை ரிஸ்டோர் பண்றது நாம சொல்லக்கூடிய இந்த டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை விட ரொம்ப மலிவு, ரொம்ப விலை குறைவு. 3வது விஷயமாக இந்த பிளான்ஸோடைய பாதுகாப்பு. கல்ஃப்ல நடந்ததை பார்த்தோம். பவர் சப்ளை நின்னா இந்த டீசாலினேஷன் பிளான்ட் நிற்கும். அதை கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா அறிவிச்சு அண்டர் நேஷனல் செக்யூரிட்டி கேட்டகரியில கொண்டு வரணும். திமுக நண்பர்கள் எல்லாருமே கேட்கலாம், எங்க தலைவர் கல்வெட்டை எடுத்தது நியாயமா அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்விதான். விசாரணை நடக்கட்டும். யார் என்ன செஞ்சாங்க, அது எப்படி உடைஞ்சது, எப்படி தூக்குனாங்க, அதிகாரிகள் சொல்றது உண்மையா, அது யாராவது விசாரிப்பாங்க. உண்மை வெளியே வரட்டும். ஆனா இந்த திமுக காரங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, 2024 அடிக்கல் போட்டப்ப இந்த பிளான்ட்டை ஓட்டுற செலவுக்கு ஒரு பிளான் போட்டீங்களா? அந்த பணம் எங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? கல்லு மேல பேர் போட்டா மட்டும் போதாது. ஏன்னா கடைசியா ஒரு முக்கியமான கதை நான் சொல்றேன். இந்த பிளான்ஸ் எல்லாம் பேசுற ஒரே ஒரு உண்மையை நம்ம ஊர் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குறள்ல சொல்லிட்டார். குறள் 17, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் நடிந்தழிலி தான் நல்கா தாகிவிடின் அப்படின்னு. மேகம் கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து மழையா கொடுக்கலன்னா அந்த பெரிய கடலே அதனுடைய வளத்தை இழந்துடும் அப்படின்றதான் குறள். கடல் கூட மேகத்தை நம்பி தான் இருக்கு. இன்னைக்கு நாம டெக்னாலஜியால மேகத்தையே பைபாஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு விலை என்ன கொடுக்கறோம்? விலை கோடி கோடியா கொடுக்கறோம். வள்ளுவர் சொன்ன பாடம் ரொம்ப சிம்பிள். தண்ணி சுழற்சி உடைஞ்சா பெரிய கடல் கூட வறண்டு போயிடும். தண்ணி மேலாண்மை உடைஞ்சா பெரிய நகரமும் வறண்டு போயிடும். அப்ப ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விக்கு வருவோம். நம்ம தண்ணி அரசியலுக்கு ஒரு விளம்பரமா, நாட்டுடைய ஒரு ஆயுதமா? ஜப்பானுக்கு அது முதலீடு, இஸ்ரேலுக்கு அது இறையாண்மை, கல்ஃப் நாடுகளுக்கு அது உயிர். நம்ம
உலகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்ல அதுதான் முதல் டார்கெட். நமக்கு மட்டும் அது இன்னும் ஒரு கல்வெட்டா? அந்த பார்வை மாறக்கூடிய நாள் தான் சென்னை உண்மையாக தாகம் தீரக்கூடிய நாளாக இருக்கும். கல்லு மேல எந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், குழாயில தண்ணி வரணும், கருவூலம் காலியாகாம இருக்கணும். அதுதான் உண்மையான திராவிட மாடல்னு பெரிய பெரிய தலைவர்கள் அந்த காலத்துல பேசினாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு புதிய மாடலாகவும் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்வெட்டு முக்கியமா, கணக்கு முக்கியமா? கல்வெட்டு முக்கியமா, மக்களின் உயிருக்கு ஆதாரமான தண்ணீர் முக்கியமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ, ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டில் வச்சு நல்லா சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, 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 very important. Thank you.